ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். மிக ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் இந்த மாலையில் நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய மனம் புதிதாக்கப்படணும். புதிதாக்கப்பட்ட மனதுடையவர்கள் மாத்திரமே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்ற பகுத்தறிய முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் இந்த சத்தியத்தை முக்கியமாய் இந்த ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாய் வெளிச்சமாய் அதை முக்கியமான பார்ட் எதுங்கிறதெல்லாம் காண்பிச்சாங்க. இதையே நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். அருமையானவர்களே, ஒரு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிவதற்கு நம்முடைய மனம் புதிதாகணும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட்டக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதாவது தேவனுடைய சித்தம் செய்கிறதில் தேவனுடைய சித்தத்தை நாம் கண்டுபிடிக்கிற விஷயத்தில் ஒரு மாலையில் ஒரு 2 சத்தியத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, நம்மளுடைய மனம் புதிதாகணும், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும். உங்களுக்கு ஒரு சில உதாரணம் காண்பிக்கிறேன். இது சரியான நடத்தி போகுது. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கிற்கு பெண்ணை தெரிந்து கொள்ளும்படி, அம்மா இறந்துட்டாங்க, சாராள் தாய் இறந்தது நிமித்தமாய் இவருக்கும் வயசு அதிகம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். இவ்வளவே சாராளுடைய வயது. 127 வயசு சாராள். ஆபிரகாமுக்கு ஒரு 10 வயசு கூட வச்சுங்களேன், 137 வயோதிக கிழவன். அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் உண்டான ஊழியக்காரனாகிய யாருக்கு அப்படின்னா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, எலியேசர் இப்போ அவன்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார். இந்த தேசத்து பெண்களை என்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு நான் பார்க்க விரும்பல. நீ என்னுடைய இனத்தாரிடத்தில் போய் என்ன செய் அப்படின்னா 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ என் தேசத்துக்கு என் இனத்தாரிடத்திற்கு போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று ஆணையிட்டு கொடுங்கிறான். உடனே அவன் ஓகே அப்படின்னு அவர் போறார். அதற்கு ஆபிரகாம் 6ஆம் வசனம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதெல்லாம் சொல்றார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு. 10ஆம் வசனம், அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். ஓகே. 11ஆம் வசனம், ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையில் தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையில் ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், தேவ சித்தத்தை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் பாருங்க. அதாவது நம்ம எதுக்கு இந்த மாலையில் இதை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பகுதியை ஏன் டச் பண்ணுறேன் அப்படின்னா, சிலர் இல்லை, அநேகர் இதை மாதிரி தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறோம். 12ஆம் வசனத்தில்
என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, தான் இருதயத்தில் ஒரு ஜெபிக்கிறார். தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மூல புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, அம்மா எனக்கு இந்த தண்ணி குடுமா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, அந்த பெண் குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஓகே, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே தன் இருதயத்துக்குள்ள, இது நல்ல வார்த்தையை கவனிச்சிங்களா, இருதயத்துக்குள்ள தன் அந்த அப்படியே அந்த இமேஜின் பண்ணி பாருங்க. அது தண்ணீர் துறவு, கீழே போய் தண்ணி முள்ளணும், நிற்கிறான். பிள்ளைங்களாம் பொம்பளை பிள்ளைங்களாம் எல்லாம் வருது, எல்லாம் தண்ணீர் மொழ்றதுக்காக இப்போ போகிறப்ப இந்த இதில் யார் நான் ஏமா கொஞ்சம் தண்ணிமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்கிள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வாப்பேன். அது எங்கேயாவது ஒட்டகங்களுக்கு யாராவது வாப்பாங்க, நல்ல சாலு மாதிரி வயிறு உள்ளதான அந்த ஒட்டகத்துக்கு எவ்வளோ தண்ணி வாக்குறது. எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து வாங்க கூட்டாஞ்சோறு ஆக்குவோம், எல்லா பிள்ளைகளும் போய் இறங்கி நம்ம என்ன நெசைவோம், தண்ணி முள்ளுவோம் அப்படிலாம் இல்லை. அவன் என்ன சொல்றா, சொல்லி முடிக்கும் முன்னே ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதி. ரூபவதியா இருக்கிறது மட்டும் இல்லை, இதெல்லாம் இருக்கணும், முன்ன பின்ன உள்ளதெல்லாம் இருக்கணும். ரூபவதி, மகாரூபவதி. நம்பர் 1. நெக்ஸ்ட், புருஷனை அறியாத கன்னிகை. புருஷனை அறியாத கன்னிகை எவ்வளோ ஜாக்கிரதை. அன்னைக்கு இருக்கக்கூடியதான இந்த வாலிப உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை விலக்கி கொண்ட பாதுகாத்து கொண்ட அந்த கன்னிகைமாய் இருந்தால், அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்னா, அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவன் குடிக்க கொடுத்தால், கொடுத்த பெண், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. ஏப்பா, வீட்டில் ஒரு குடம் தண்ணி தூக்கிறதுக்கு இன்னைக்கு வீட்டில் பிள்ளைகளா கவனிக்கிறீங்களா? யாருக்கு கவனிச்சிங்களான்னு? இதெல்லாம் பேரண்ட்ஸ் உட்காந்து நம்ம டீச் பண்ணணும். ஒரு குடம் தண்ணிக்கு கொடுத்து உன்னுடைய ஒட்டகங்கள் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கு நான் மொண்டு வார்ப்பேன். என்ன ஸ்பிரிட்! அவன் முடிவு பண்ணிட்டான், காட்ஸ் வில் இதான் அப்படின்னு. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பெண், 23 வசனம், நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், அவன் வீட்டில் நான் ராத்தங்கணும். அது கடைசியில் பார்த்தா எல்லாம் அவ சொல்றாங்க, வீட்டில் எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்கிறதுக்கு இடம் உண்டு என்றார். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, அதாவது அவன் கேட்கிறான், இன்னைக்கு நீ யார் பொண்ணுப்பா, நாங்கள் ராத்தங்கிறதுக்கு இடம் உண்டா? அதற்கு அவள் சொல்றா பாருங்க, அவள் சொல்ற வார்த்தை, அங்கிள் எங்க வீட்டில் வைக்க நிறைய இருக்கு அங்கிள், வைக்க இருக்கு அங்கிள். ஏற்கனவே எதை கொடுத்து முடிச்சிட்டா தண்ணி. இப்ப எங்க வீட்டில் ராத்தங்கிறதுக்கு பெரிய வீடு இருக்கு அங்கிள், வாங்க அங்கிள் நைட் தங்கிங்க அங்கிள். ஹாஸ்பிட்டாலிட்டி, see the spirit of hospitality. உபசரிப்பு. அங்கே ஒரு பணிவிடை என்னுடைய ஆவி, இங்கே ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை. வைக்க இருக்கு, தீவனம் இருக்கு, நைட்டு தங்குங்க அங்கிள்
தங்குங்க. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. சரி, அதான் சொல்றேன். டியர் பேரண்ட்ஸ், நம்மளுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உண்டான நன்மையான ஈவுகளை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்களும் நான், நம்மளுடைய வேலை என்னன்னா, ஆபிரகாம் சின்சியரா தேவனை தேடினது போல நாம் தேடணும். அம்மா இல்ல, அப்பா கிழவன், 137 வயசு கிழவன், படுத்த படுக்க, எலியேசர் போயிட்டு வாங்கன்னு, போயிட்டு வரோம், நான் பார்த்து, நீங்க பாத்துங்க, நான் என்ன கர்த்தர் பார்க்கிறார், நான் போறேன் அப்படின்னு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார் பாரு. அப்படியே பொறுக்கிட்டார். இதெல்லாம் விசுவாசிக்கணும். இது கதை, இது உண்மையான நிஜமான கதை, அங்க நடந்துச்சு. ஆனா அப்படிலாம் நோ, விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வழிகளை விசுவாசிக்கணும். அங்க ஒரு மனுஷன் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணும் வருகையில் கர்த்தர் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். கடைசியில பார்த்தா நேரா அது யாருடைய, எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்ப கர்த்தருடைய சித்தத்தை இந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா, சூழ்நிலைகள், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். நான் அப்படி போவேன், இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்படி இருக்கணும், இப்படி அமைஞ்சா இப்படி, நான் அப்படி வார்த்தை இப்படி கேட்டா அவங்க இப்படி சொல்லணும், இந்த காரியத்தை செய்யணும், எனக்கு எதிர்கொள்ளணும், இப்படி வந்தா நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன் அப்படிங்கிறது ஒரு சைடு. இது பழம் பழுத்துச்சான்னு கேட்டா பழம் பழுத்துச்சு. இது ரைட்டா நடந்துச்சா? ரைட்டா நடந்துச்சு. ஓகே, யோனாவின் புஸ்தகம், சீக்கிரம் திரும்புங்க. இன்னொன்னு தப்பா போனுச்சு பாரு, இன்னொன்னு தப்பா போனது. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கர்த்தர் யோனாவுக்கு சொன்ன வார்த்தை, பக்கம் 1072, 1072வது பக்கம், யோனா 1ஆம் அதிகாரம் 1072வது பக்கம். ஆண்டவர் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி, கர்த்தர் சொல்றது நினிவேக்கு போ. யோனா முடிவு எடுக்கிறது, நான் எங்க போவேன் அப்படின்னா தர்ஷீஷுக்கு ஓடி போவேன். எழுந்து, அவர் எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை, அவர் எப்படி முடிவு எடுக்கிறார் பாருங்க. நான் போவேன். அவன் மனசுக்குள்ள என்ன சொல்லியிருந்திருப்பாரு, யோனா எப்படி சொல்லி என்ன இருப்பாங்க நான் பாக்குறேன் பாரு. யோப்பா துறைமுக பட்டணமாகிய யோப்பா ஹார்பர், இங்க நம்ம கிழக்கால ஞாபகம் வச்சுங்களேன், நாகப்பட்டினம் ஹார்பர்னு வச்சுங்க. நாகப்பட்டினம் ஹார்பருக்கு நான் போவேன். அங்க ஒரு கப்பல் நிக்கணும். என்ன கப்பல் அப்படின்னா, எந்த ஊருக்கு போற கப்பல்? எந்த ஊருக்கு போற கப்பல்? நினிவே போகாம். நினிவேவா? நினிவேக்கு போற கப்பலா? என்ன ஊருக்கு போற கப்பல்? நினிவேவா? தான் ஓடி போகிறதுக்கு தீர்மானிச்சிட்டார். நினிவேக்கு போக கூடாது. எங்க போகணும்? தர்ஷீஷுக்கு போற கப்பல் அங்க இருந்துச்சுன்னா, நான் முடிவு எடுத்தது ரைட்டு தான். நான் எங்க போகாம போவேன்? நான் நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு ஓடி போயிடுவேன். அப்படி நேரம் இங்கேருந்து நாகப்பட்டினம் ஹார்பருக்கு போய் பார்க்கிறார். யோப்பா துறைமுகத்து போய் நின்று பார்த்தா 1000 கப்பல்லாம் இல்ல, எத்தனை கப்பல் தான் நிக்குது? ஒன்னு நிக்குது. WW27C அப்படின்னு ஒண்ணு நிக்குது. இது WW27C. எந்த ஊரு? என்ன நீவே போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? தர்ஷீஸ். நான் வர்றப்பே நினைச்சேன், நான் போவேன், தர்ஷீஸ்னு இருந்தா தர்ஷீஸ் ஏறிடுவேன், நினிவே இருந்தா பாத்துக்கிறேன். நினிவே, அதுவும் நினிவே இருந்தா போக மாட்டில்ல. என்னது? நினிவே இருந்தா நான் பார்ப்பேன். நினிவே இருந்தா நான் பார்க்கணும், யோசிக்கணும். எது மட்டும் இருந்துச்சுன்னா
தர்ஷீஸ் இருந்துச்சுன்னா என் வழியில நான் போவேன். கையில் பாக்கெட்ல எவ்வளோ வச்சிருக்காருன்னா 1000 ரூபா வச்சிருக்காரு. 1000 ரூபா பணம். நான் எடுக்கிற டிக்கெட் 1000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு. எத்தனை தேவசித்தம்? எத்தனை? 2 தேவசித்தம். முதல் சித்தம் தர்ஷீஸுக்கு போற கப்பல். 2வது டிக்கெட் எவ்வளவு இருக்கணும்? 1000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். என் கைக்கு அடங்குன பணம். நேரா போறார். நாகப்பட்டினம் ஹார்பர்ல என்ன நிக்குது அப்படின்னா தர்ஷீஸ் கப்பல் நிக்குது. விடு, அதுக்கு ஒரு அல்லேலூயா, அதுக்கு ஒரு அல்லேலூயா. கவுண்டர்ல போய் ஐயா டிக்கெட் எவ்வளவுன்னு கேட்டான். 915 ரூபா. ஓ, எத்தனாவது அல்லேலூயா? இப்ப 2வது அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா? தவறான சித்தத்துக்கு 2வது அல்லேலூயா. அல்லேலூயா. சார் கொடுங்க, டிக்கெட்டை கொடுங்க. பாருங்க, இப்ப தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய், அந்த துறைமுகத்துக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற எத்தனை கப்பல்? 3 கப்பலா 1 கப்பலா? படிச்சு பாருங்க எத்தனை கப்பல் இருக்கு. ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து டிக்கெட் வாங்கி, கூலி கொடுத்து டிக்கெட் வாங்கி, அப்ப டிக்கெட் வாங்குறதுக்கு என்ன இருக்கு? கையில காசு இருக்கு. பாருங்க, நம்ம கையில இருக்கிற பணம் தேவ சித்தத்துக்கு புறம்பா இல்லாத காரியத்துக்கு செலவு செய்ய முடியுமானா? ஓ, அதெல்லாம் நிறைய செய்யலாம். நம்ம கையில இருக்கிற பைசா வச்சுக்கிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு விலகி செய்ய முடியுமா? தாராளமா செய்ய முடியும். அடுத்து, தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஏறி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, பாருங்க 5ஆம் வசனத்துல வெளியில என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் என்ன செஞ்சாருங்கிறது அப்புறம் செய்வோம். 5ஆம் வசனத்தினுடைய பாதி, யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய், என்ன தட்டில்? கீழ்த்தட்டில் இறங்கி போய், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேல் தட்டுனா ஜலம், சத்தம், அலைகள், ஜனங்கள்லாம் போய் நின்று பார்த்துக்கிட்டு போறது வர்றது. நல்லா தூங்கணும்டா, நல்லா தூங்கணும். கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு என்ன பண்ணினா? படிங்க. நித்திரையா? சிலர்லாம் தேவ சித்தத்துக்கு வழி விலகி போய் தேவ சமூகத்தினின்று வெளியில போய், மன வருத்தத்தோடு சொல்கிறேன், சபையை விட்டு வெளியில போய், சபைக்கு வெளியில போய், ஜீவனுள்ள வீட்டை விட்டு போய், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போய், தேவனுடைய சித்தத்துக்கு வெளியில போய் நல்ல நித்திரை இருக்குமான்னு கேட்டா, அயர்ந்த நித்திரை பண்ணலாம். ஜாக்கிரதை, காதுள்ளோன்னு கேட்க கடவன். நிம்மதியா நல்லா சாப்பிடலாம், 3 வேளை நல்லா சாப்பிடலாம், நல்லா தூக்கம்லாம் வரும். ஆரம்ப நாட்கள்ல கொஞ்சம் என்ன இருந்திருக்குன்னா, ஆரம்ப நாட்கள் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் நாளடைவில் என்ன ஆயிடும்? அப்படி செட்டில் ஆயிடும். ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஷாப்பு திருச்சி காட்டூர் மாதிரி இருக்கிற ஏரியாவில் ராத்திரியில் டங்கு டங்கு டங்குன்னு சொல்லிட்டு சம்மட்டை எடுத்து போட்டு அடிக்கிறான்னு வச்சுங்களேன். அது பக்கத்தில் சில வீடுகள்லாம் போய் இருந்தீங்களா, நீங்களும் நானும் போய் திடீர்னு போய் ராத்திரி படுத்தோன்னு வச்சுக்க, நமக்கு என்ன வராது? தூக்கம் வராது. இந்த லால்குடிக்கு பக்கமாக அந்த ட்ரெயின் தண்டவாளத்துக்கு பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் போய் படுத்தோம்னா ராத்திரி என்ன வராது? டடான் 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 போயிட்டே இருக்கும், தூக்கமே இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன நித்திரை? அயர்ந்த நித்திரை. நீங்களும் நானும் அந்த இடத்துல போய் பழகிக்கிட்டோம்னு வச்சுக்க, நமக்கு என்ன ஆயிடும்? எப்படி சார் தூங்குறீங்கட்டா? அதெல்லாம் எல்லாம் பழகி போச்சு, அதெல்லாம் நிம்மதியா இருக்கு. ஆரம்ப நாட்களில் தேவ சமூகத்தை விட்டு தேவனுடைய வார்த்தை விட்டு வழி வழிக்கு போகும்போது டடான் 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 ஒரு சம்மட்டி அடிக்க டம்மு டம்மு டம்முன்னு அப்படியே நாலு அடவில் பழகி போனதுக்கு அப்புறம் அந்த டடான் டடான்லாம் இருக்காது, டம்மு டம்மெல்லாம் இருக்காது. அதனால கூட என்ன செய்யலாம்? நல்லா நிம்மதியாக தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்ல பிரியாணி, ஐஸ்கிரீமு, நல்ல நிம்மதியாக தூங்கலாம்.
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. எவ்வளவு அபாயம், எவ்வளவு அபாயம், எவ்வளவு அபாயம், எவ்வளவு டேஞ்சர். இஸ் இட் பாசிபிள்? பாசிபிள். முடியுமா? இயலும். ஒரு மனுஷன் போய் நிம்மதியா தூங்கிட்டான் பாரு, அயர்ந்த நித்திரை பண்ணினான். சரி, மிச்சத்தெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கோ. இங்க ஒரு மனுஷன் ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை வைத்து நான் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு மனுஷன் போறான். டிக்கு கரெக்ட், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்குது. இன்னொரு மனுஷன் போறான், சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் காரணிகள் இதெல்லாம் எனக்கு ஏதுவா இருந்தா நான் போவேன். நான் போவேன், என்னுடைய அப்ளிகேஷன்லாம் நான் எல்லாம் கொடுப்பேன். இந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போவேன். எனக்கு அந்த மேனேஜர் எனக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, சாங்ஷன் பண்ணிட்டாருன்னா என்னதான் தேவசித்தம் நான் எடுத்துக்குவேன். இது எப்படி எப்படி நீங்க தேவ சித்தத்தை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணேன், இந்த மேனேஜர் வந்து இது ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன், தேவ சித்தம் நான் எடுத்துக்குவேன். அப்படியே அவ்வளோதானா? ஆமாம் ஆமாம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, நான் போவேன், WW27C நின்றுச்சுன்னா தேவசித்தன் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. நேராக போனேன், மேனேஜர்கிட்ட கேட்டேன். மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சாங்ஷன் பண்ணி விட்டாரு, அப்ரூவல் பண்ணி விட்டாரு. அதனால நான் இவ்வளோ பணம் வாங்கினேன், இத்தனை லட்சம் நான் கடை வாங்கினேன், இத்தனை லட்சம் இது செஞ்சேன், அதை செஞ்சேன், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். இப்படி எனக்கு வழிகள்லாம் கரெக்டாக கேட் ஓப்பன் ஆகிட்டே இருந்தது பிரதர். எனக்கு அப்படியே அடுத்து போக எனக்கு கேட் ஓப்பன் ஆகிருந்து, ஓப்பன் கேட்டாகவே இருந்துச்சு. நான் போயிட்டே இருந்துட்டேன். இப்ப நம்ம இதுவா ஆதியாகமம் 27 எலியேசருக்கு ரைட்டு, யோனா 1 அதிகாரத்தில் யோனா தீர்க்கதரிசிக்கு தப்பு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? மனம் புதிதாகணும். மனம் புதிதாகுதலோடு கூட இதுதான் முக்கியம். எது எடுத்துங்க, ஏசாயாவின் 10 தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை அப்படின்னா நம்ம கண்டது நடப்பு இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா போயிடுவோம். ஒருவனுக்கு எலியேசருக்கு ஓகே, யோனாவுக்கு தப்பு. ஒரு சிலருக்கு சரியா வாய்க்கும். என்விரான்மெண்டல் தேவன் நடத்துவாரான்னு ஏன் பிரதர் அது மாதிரி பார்க்கறது? நான் சொல்லுவேன், பாருங்க, ஒவ்வொரு கட்டமா பாருங்க. நம்ம சர்ச்சிலே ஒரு சகோதரன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு கடை வைக்கணும்னு ஓப்பன் பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. பார்த்துக்க, பாரு, செய்யக்கூடாதுன்ட்டு இல்லை, பாரு, போ உனக்கு தெரியும் தேவன் திறக்கிறாரா இல்லை வழியை அடைக்கிறாரா, தேவன் பேக்கப் பண்ணுறாரான்னு தெரியும், போய் பாரு அப்படின்னா ஒரு 6 மாதம் அப்படியே ஒரு பிஸ்னஸ் இறங்கி போகிறாரு. போ என்ன ஆகல அப்படின்னா ஃப்ளரிஷ் ஆகலை. இருக்கிற நேரத்தெல்லாம் அள்ளுது. பணத்தை போட்ட பணம் எல்லாம் வந்து அப்படியே தேவனுடைய பேக்கப் தெரியல. ஆரம்பத்தில் தெரியாது, அதனால போய் பார்க்குறோம். போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போ தேவ சித்தத்தை பார்க்கணும். ரைட்டு, நம்ம போட்ட பணம் எதுவும் நஷ்டம் அடையாதபடிக்கு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ரைட்டு போனது வச்சது போதும் அப்படின்னு பேக்கப் அப்படியே ஆயிடணும். எஸ், நம்ம மத்தியில் பிரதர்ஸ் இருக்காங்களே, உட்காந்து கேட்டா இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கியா போட்ட பணம்லாம் இல்லை, போட்ட பணத்தெல்லாம் எடுத்துட்டேன், நஷ்டம் இல்லை. சரி, என்ன ஏதாவது லாபம் கண்டியா? இல்லை, லாபம் காணலை. அடுத்தடுத்து போகலையே? இல்லை, அடுத்தது போல. ஞானி அப்படி பேக்ல. சிலது தெரியும், சிலது தெரியாது. ஓகே, ஸோ we need the Holy Spirit-னுடைய கைடன்ஸ். 10வது ஏசாயா 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மிக முக்கியமானது. இது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கனுடைய வார்த்தையாக இருந்தாலும் புதிய உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். புதிய உடன்படிக்கையில் நமக்கு 21ஆம் வசனம், நீ வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நட என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
உங்களுக்கு பின்னாலே நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, போகாத, இதை செய்யாத, செய், நீ போகாத, போ, வாங்காத அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்ப ஓகே, 6 மாசம் கடையை முடிச்சுக்க, வாபஸ் வாங்கிடு, பின்னால போயிடு, க்ளோஸ் பண்ணிக்க, சேஞ்ச் பண்ணிக்க. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும். இந்த சத்தத்தை நாம் கேட்போம். ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் முடிக்கும் பொழுது இப்படி முடிச்சாங்க. ரொம்ப முக்கியமானது இதுவும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். அப்ப ஒரு உள்ளார நமக்கு ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா, பீஸ் இருக்கும். உள்ளார நமக்கு ஒரு பீஸ், சமாதானம். அது ஆவியானவருடைய சிந்தை, ஆவியானவருடைய அனுகிரகம். இப்ப நம்ம பிள்ளைகள்கிட்டலாம் கேட்கிறோமா இல்லையா, எப்பா பிள்ளைகள்கிட்ட உனக்கு சமாதானம் இருக்கா, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கா, இந்த காரியம் உனக்கு சமாதானமா இருக்கா, இந்த பையனை குறித்ததான காரியம் உனக்கு சமாதானமா இருக்கா, இந்த பொண்ணை குறித்த காரியம் உனக்கு சமாதானமா இருக்கா, எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஆவியின் சிந்தை ஜீவன் சமாதானம். இதுலயும் எனக்கு கவனிக்கிறீங்களா, ரைட் பீஸ், ஃபால்ஸ் பீஸ் இருக்கு. என்னங்கடா அது, சந்தர்ப்ப சூழ்நிலையில பார்த்து செய்ய போங்கன்னு போனா இப்படிங்கிறீங்க, அப்புறம் பார்த்தா இப்படி இருக்குங்கிறீங்கன்னா, எனக்கு இது ரொம்ப வசதியா இருந்துச்சு, பிடிச்சிட்டு போலான்னு பார்த்தா இல்ல இப்படி இருக்கு, டேஞ்சர் அப்படின்ட்டீங்க. இப்ப இதுவாது பண்ணா அப்பதான் நம்ம யாரை சார்ந்து கொள்ளணும் அப்படின்னா, யார? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்துக்கணும். சமாதானம்னு பார்த்தா இதுலயும் சிக்கல் இருக்கா அப்படின்னா இதுலயும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு உதாரணத்தை சொல்றேன். உதாரணத்தோட சொன்னா விளக்குவீங்க. ஆவியின் சிந்தை எஸ், ஆவின் அதான் ரைட். முதல்ல ரைட்டை சொல்லிடுறேன். ரைட், இதுக்குதான் பரிசுத்த ஆவிய நல்மனசாட்சி வேணும். இதுதான் மைண்ட் என்ன செய்யணும், மனம் புதிதாகணும். மைண்ட் ஷுட் பி ரினியூடு. ஒரு 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 திருமண விஷயத்துல ஒரு சகோதரன் இடத்துல என்ன செஞ்சாச்சு, முதல்ல போட்டோ பார்த்தார். ஒரு பையன் போட்டோ பார்த்தார். ஓகே, சமாதானம் இருக்குன்னார். அப்புறம் நேரடியாகவே பார்த்துருவோம், குழப்பம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நேரில் பார்த்தா நான் முடிவு பண்ணுகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கணும். ஓகே, தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரோடு சேர்ந்து இந்த பெண் வீட்டாருக்கு போய் பார்த்தோம். நேரில் பார்த்தாங்க. நேரில் ஃபோட்டோவில் பார்க்காம நேரில் பார்த்தாங்க. நேரில் பார்த்ததுக்கப்புறம் உட்காந்து பேசினாங்க. பேசி முடித்தாங்க. எப்படிப்பா இருக்கு அப்படின்னா, சமாதானமாக இருக்கு. ஓகே, நேரில் ஃபோட்டோவை பார்த்து அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுத்து அப்புறம் நேரில் பார்த்து பேசி முடிவு பண்ணி எனக்கு பீஸ்ஃபுல் அப்படின்னு ரெண்டு வீட்டை. இப்போ நீங்கள் எப்போ வரீங்க, உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எப்போ வரீங்க, எதை முதல் விசிட் பண்ணுறேன் அதோட அப்படிங்கிறதெல்லாம் பேசியாச்சு. பையன் வீட்டு விசிட் முடித்து 2வது இப்போ பெண் வீட்டார் வரணும், விசிட் பண்ணணும். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டை பார்க்கறதுக்கு பெண் வீட்டார் வரணும். திடீர்னு பார்க்குறேன் நைட்டு ஒரு 11 மணிக்கு அந்த பையன், அங்கிள் எனக்கு அந்த சமாதானம் புஷ்ன்னு குறைஞ்சிருச்சுட்டான். பீஸ் போயிடுச்சு. ஏண்டா போடும் அப்படியா? ஏன் இது என்ன இதை எடுத்துக்கிட்டா வர்றது? இதெல்லாம் ட்ரைனிங்கா? அவனுக்கு சமாதானம் போயிடுச்சு, அவ்வளோதான். நல்லா யோசிச்சாப்ப, நல்லா யோசிச்சேன். சரி விட்டுரு, நாளைக்கு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு சொல்றது எனக்கு பயமா இருக்கு அங்கிள். ஏன்? வீடு தேடி போயிட்டோமே, அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டோமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் ஹெல்ப் யூ. சரி, நம் தகப்பனை போல இருந்து நாம் பாவிக்கணும். அந்த பையன் உடனே என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, மறுநாள் ஃபோன் அடிச்சு, அங்கிள் எனக்கு தேவசத்தை இல்லைன்னு, எனக்கு சமாதானம் இல்லைன்னு விட்டுரு அப்படின்னு. அப்பா அம்மாட்ட நானே பேசிக்கிறேன். அப்புறம் அப்பா அம்மாட்ட பேசி அந்த பெண் வீட்டார்கிட்ட பேசி அவங்க சர்ச்சில் உள்ள எல்டர்ஸ்கிட்ட பேசி அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிச்சயம் பண்ணுமா இல்லை
நிச்சயமே பண்ணல. பரவாயில்ல, பிகினிங் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டே தம்பி, உனக்கு வாழ்த்துக்கள், பரவாயில்ல, தடுமாற வேண்டாம், தெளிவு, தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிப்போம். அப்ப அவன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அனுகிரகம் இருந்து ஆவியை பெற்ற மனுஷனாய் இருந்தபடினால, பரிசுத்த ஆவியை பெற்றவனாய் இருந்தபடினால, அந்த பையனுடைய இருதயத்துக்குள்ளார என்ன இல்ல? ஆவியின் சிந்தை, சொல்லுங்க, சமாதானம், ஜீவன், சமாதானம். இப்ப சமாதானம் என்னது? இல்ல, சமாதானம் போயிடுச்சு. அப்ப இதுல ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவாயிடுச்சு. அது கரெக்டா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பையன், அந்த பொண்ணு ஆக்சுவலா இன்னொரு மனுஷனுடைய ஒரு விலா எலும்பு, அதுல போய் கரெக்டா அந்த விலா எலும்பு போய் உட்காந்துருச்சு. இந்த பொண்ணுக்குரிய, இந்த பையனுக்குரியதான விலா எலும்பு வேற ஒரு ஊர்ல, அதுவும் கரெக்டா ஃபிக்ஸ். அவங்கெல்லாம் நல்லா இன்னைக்கெல்லாம் அவங்க 2-3 பிள்ளைங்க, இவங்க 2-3 பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஜோரா இருக்காங்கன்னு வச்சுக்க. தே ஆர் ஹாப்பி ஃபேமிலிஸ், ஜாலி ஃபேமிலிஸ். இப்ப எது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நடத்துதல், பீஸ், அந்த சமாதானம் ஒரு ஹெல்ப் பண்ணுச்சான்னு கேட்டா எஸ். ஏன், எதுக்குடா தம்பின்னா, நோண்டெல்லாம் கூடாது. என்ன ரீசனை சொல்லு, இதுல என்ன சொட்டை, இதுல என்ன மொட்டை, இது என்ன, தட் இஸ் நன் அவர் பிசினஸ். ஒரு லீடிங் இல்லை, அவ்வளவுதான். ஒரு சமாதானம் இல்லை. எனக்கு ஏதோ ஒரு தெங்குல, அதுலேருந்து நான் கத்துக்கிட்டது தான் இப்படி பொங்குதா, பொங்கி பொங்கி ஒளிதா அப்படின்னு கேட்கறது. பொங்குதானா? இல்ல, பொங்கல்லாம் இல்ல, பொங்குறதெல்லாம் நினைச்சிருச்சுன்னா எல்லாம் கம்மியா. அப்ப நிறுத்தின்னுடா, செயினை பிடிச்சி இழுத்து விட்டுருவோம், செயினை பிடிச்சி இழுத்து விட்டுருவோம். பொங்கல் என்ன நிப்பாட்டிடுவோம், அவ்வளவுதான். செயினை பிடிச்சி இழுத்துற வேண்டியதான். அது ஆவிக்குரிய பாஷை, ஆவியின் சிந்தை, ஜீவன், சமாதானம். நம்ம பாஷை என்னடா, பொங்குதா, இல்ல பொங்கல் தான் விட்டுரு, அவ்வளவுதான். இன்னொரு இடம், இன்னொரு காரியம், இதெல்லாம் ரைட். ஆவின் சிந்தை, ஜீவன், சமாதானம். பீஸ் இருக்கும், பீஸ் இல்லாம இருக்கும். இதுக்கு வார்த்தையை காண்பிக்கிறவன் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதுதான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய காரியம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ரூல் ஓவர் யுவர் ஹார்ட். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. நல்ல வார்த்தை. அதாவது உள்ளார இருக்கிறவர் நம்மளுடைய மூத்த சார் சகரியா புண்ணன் அப்படிதான் சொல்லுவார். ஜஸ்ட் லைக் எ ரெஃப்ரி. ஒரு ஃபுட்பால் கோர்ட்ல இருக்கக்கூடியதான கால்பந்து மைதானத்தில் இருக்கக்கூடிய ரெஃப்ரி, ஏதாவது ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டா என்ன அடிச்சுடுவாரு, ஃபவுல் பண்ணிட்டா என்ன பண்ணிடுவாரு, ஒரு விசில் அடிச்சு விட்டுருவார், லாங் விசில் அடிச்சு விட்டுருவார், அவ்வளவுதான். இல்லைன்னா கேம் போயிட்டே இருக்கலாம். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆளுகை செய்யும், ரூல் ஓவர் பண்ணும். ஓகே, பீஸ் இருக்கு, தேவ சமாதானம் நல்ல கலகலகலகலன்னு இருக்கும், நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். தேவ சமாதானத்தோடு கூடிய ஒரு ஜாய், ஒரு இருதயம் பொங்கி இருக்கிறது, நல்ல கலகலன்னு இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. எனக்கு தேவ சித்தமா பட்டுருச்சு எனக்கு அப்படின்ட்டு அது ஒரு சந்தோஷம், ஒரு கலகலப்பு இருக்கிறது, இருதயத்துல தாராளமா இருக்கிறது. அது இல்ல, தேவ சமாதானம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே முக வாடல், சந்தேகத்தோடு இருக்கிறது, கலக்கத்தோடு இருக்கிறது, தடுமாறுறது, எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறதெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு ட்ரெயினை பிடிச்சி இழுத்து விட்டுற வேண்டியதான், நிப்பாட்டி விட்டுருந்தான். ஓகே, இது எவ்வளவு பெரிய தேவ சமாதானம் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு. நம்மளுடைய திருச்சபைக்காக ஒரு கல்லறைக்காக ஒரு இடம் வாங்கணும். இது திருமண காரியம் மட்டும் இல்லை, கல்லறைக்காக ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆத்தங்கிற ஓரமாகவே இருந்து ஒரு இடத்த பார்த்தோம், கொண்டு போய் காமிச்சாங்க. அதில் ஒரு பெரிய இடம், இப்போ இங்கேருந்து காமிச்சாங்க, போய் எல்லாம் பார்த்தோம். வில்லங்க சர்டிஃபிகேட் பார்த்தோமான்னு கேட்டால் வில்லங்க சர்டிஃபிகேட்டும் பார்த்தோம். இடம் பார்த்தா அதான் இருக்கு. பத்திரத்தினுடைய பேப்பர்லாம் பார்த்தா அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி அண்டங்காக்கா ஹுசூம், அபுகாக்கா ஹுசூம். பேப்பர்லாம் பார்த்தா
இதை போய் நம்ம ஆராய்ஞ்சு விற்கிறேன் யார் அப்படின்னா, அதெல்லாம் அந்த ஒப்பத்தி வேலிங்களுடைய பூர்வாங்கமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்து உரியவர்கள். அவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா மும்பையில் இருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு எழுதுனது அப்படின்னா லீஸ்க்கு வாங்கிக்கிட்டவங்க. அவங்களுக்கே ஓனருக்கெல்லாம் தலைமுறைக்கெல்லாம் தெரியாதபடிக்கு இவங்க என்ன பண்ண தட்டி விட்டு போயிடுறது. இதை அப்படியே எழுத்து, வில்லங்க சர்டிஃபிகேட்டு, லீகல் அட்வைஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதான் சொல்கிறேனே, நம்மளுடைய மனம் புதிதாகுதல் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு கேட்டால், முடிச்சிடணும் கல்லறைக்கு ஒரு தோட்டத்தை முடிச்சிடணும், இடம் விஸ்தரணமாக இருக்குது, ஆத்தங்கர ஓரமாக இருக்குது, முடிச்சிடணும் இது எப்படியாவது முடிச்சிடணும், இதை விடக்கூடாது, காமா சாமானு முடிச்சிடணும். மனம் புதிதாகல. உன்னை கொல்லணும், உன்னை முடிச்சிடணும், இந்த பொண்ணை முடிச்சிடணும், இந்த பையனை அமுக்கிடணும். இந்த இடத்தை முடிச்சிடணும். சரி, தேவ சமாதானம் உறுதித்து ஆளுகை செய்து விசில் அடிச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. அந்த காரியம் அதுக்காக இடையில உள்ளவங்களாம் வந்தாங்க. லாங் விசில், ரெஃபரி விசில் ஊதிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ். யார் இந்த தேவ சமாதானம்? பரிசுத்த ஆவியானவர், ஆவியின் சிந்தை, ஆவியானவருடைய நடத்துதல். அந்த ரெஃபரி ஹோலி ஸ்பிரிட், லாங் விசில், போவாத, இதுக்கு மேல ஸ்டெப் வைக்காத. வில்லங்க சர்டிபிகேட் ஓகே சொல்லுது, பார்ட்டி நிக்குது, ரேட்டை கம்மி பண்றான். ஆனா ஏதோ ஒரு தெத்துத்தனம், ஒரு கிளியர் ஸ்கை கிடையாது. இப்படி ஆகாயத்தை இப்படி திறந்து மேல பார்த்தா ப்ளூ ஸ்கை இருக்கணும்ல, இப்படி பார்த்தா ஒரு கிளியர் நீல வானம் நமக்கு இருக்கணும். பார்த்தா ஒரே கிளவுடியா இருக்குன்னு வச்சுங்க, ஒரே கிளவுடி, மப்பு மந்தாரம் மேக கூட்டமா இருந்துச்சுன்னா நோ, யூ ஷுட் நாட் மூவ். ஓகே, சாப்டர் க்ளோஸ், வேண்டாம், போக வேண்டாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து நமக்கு பார்க்கிறாரு, ஒரு இன்னர் பீஸ், உள்ளான சமாதானத்தை கொடுத்து நமக்கு தேவ சித்தம் கண்டுபிடிக்கிற உதவி செய்வாரா? எஸ், அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். ஓகே, அது திருமண காரியமா இருந்தான்னா, ஒரு இடத்த வாங்குற விஷயமா இருந்தான்னா, ஒன்று போறதா இருந்தான்னா, வாங்குறதா என்ன, ஒரு சமாதானம் இருதயத்தில் ஆளுகை செய்யணும். இப்ப தவறான பீஸ் சொல்றேன், தப்பு சொல்றேன், இதோட முடிச்சிடும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் இந்த வசனத்தோட முடிப்போம். ரைட்டா லெஃப்டா, போறதா போகக்கூடாதா? எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய விருப்பம் என்னன்னு கேட்டா, இப்படிலாம் ரெண்டெல்லாம் கொடுக்காதீங்க, ஒத்தைய கொடுங்க, நாங்கள் பிடிச்சிக்கிட்டே போயிடுறோம், ஒரே வழியை சொல்லி விட்டுருங்க, அதை நாங்கள் போட்டு போயிட்டே இருக்கோம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யறது இல்லை, சார்ந்து இருக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் சார்ந்து இருக்கணும். ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்கணும், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. அது செம்மையாய் தோணும், அது முடிவு மரணமா இருக்கும். ஜீவ விருட்சத்தினுடைய கனியை பரிசுத்த ஆவியானவர் தான் புசிக்க வைப்பார். திஸ் இஸ் த வே, வாக் இன் இட். இங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், அதாவது 10ஆம் வசனத்துல 9 சாத்தானுடைய செயல், 9ஆம் வசனம், சகல வல்லமை சகல அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். பாருங்க, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஏமாந்துருவாங்க. சாத்தானு என்ன செய்ய முடியும்னா, சகல வல்லமையோடும் அடையாளத்தோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். வஞ்சகமாய் சாத்தான் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய அடையாளத்தை, அற்புதத்தை, காரியங்களை காண்பிக்க முடியும். அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். 11, சத்தியத்தை விசுவசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. 12, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. நான் அந்த வார்த்தை இப்படி சேர்த்துக்கிறேன், பொய்யான சமாதானத்தை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்கு அனுப்புவார். அப்பா,
தேவனே ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்னா வஞ்சகத்தை அவனுக்குள்ள அனுப்ப முடியும். எதை? ஒரு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, ஒரு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். ஓகே, இதுக்கு என்ன, இது என்ன, இந்த வசனத்தை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, இதுக்கு ஒரு உதாரணம். நம்ம மத்தியில் ஒரு ஃபேமிலி இல்லை, இங்க வந்துட்டு போனவங்க நிறைய ஃபேமிலிஸ். ஆதியிலிருந்து திருச்சபையில் வருகிறவர்கள் தெரியும். இங்கே இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. இடுக்கமும் நெருக்கமான வழியும் வாசலும் இங்க இருக்கு. சிலுவையின் உபதேசம் இங்க, தேவனை மகிமைப்படுத்தி தேவசித்தம் செய்யறதா நம்மளுடைய திருச்சபையினுடைய காரியம். எவ்வளோ ஃபேமிலிஸ் வராங்க, எவ்வளோ ஃபேமிலி, ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி. என்ன இந்த வசனத்தை நாளைக்கு யூடியூப்ல ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நான் தான் அப்படி, உங்களை மாதிரி நிறைய குடும்பம், உங்களை போல நிறைய குடும்பம், ஒருத்தவங்க மாத்திரம் இல்லை, வந்துட்டு போனோம். சிலர் ஒரு சத்தியத்தை போதிக்கிறோம். ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, குடும்பத்துக்கு புருஷன் தலையா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சத்தியத்தை போதிக்கிறோம். புருஷன்னா குடும்பத்துக்கு தலை, அவர் தான் வண்டி ஓட்டணும், மனைவி ஹெல்ப்பரா இருக்கணும், மேலான அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கணும், மனைவி குடும்பத்தை நடத்தக்கூடாது, லீடர்ஷிப் எடுக்கக்கூடாது, புருஷன் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம திருச்சபையினுடைய சத்தியத்தை, வேத சத்தியத்தை நாம் போதிக்கிறோம். ஆனால் நம்ம மத்தியில் வருவாங்க, ஏதோ சத்தியம் நல்லா இருக்கு, அங்கே நல்லா இருக்கு, இங்கே நல்லா இருக்கு, இந்த ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது நாட்கள் செல்ல 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 ரொம்ப உட்காரவே முடியாது, ரொம்ப உட்கார முடியாது, நெளிகிற மாதிரி இருக்கும். நமக்கு இஷ்டம் இல்லையே, இது இந்த இடம் ரொம்ப கஷ்டமா இருக்கே, இது ரொம்ப நம்மளை பாதிக்கிற மாதிரி இருக்கே. ஏன்னா அவர்கள் குடும்பத்தை என்ன செஞ்சு பழக்கம், நடத்தி 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 பொருளாதாரமா நான் வச்சதுதான், ஒன்று போகணும், வாங்கணும், படிக்கணும், டிசைட் பண்ணணும், எல்லாம் இவங்க தான், எல்லாம் மனைவி தான். உதவி செய்யலாமா? உதவி தான் செய்யலாம், நீ தான் பண்ணணும், இந்த பொண்ணு தான் நீ எடுக்கணும். அப்போ புருஷன் எங்க? மியாவும் மியாவும், நீ செய்யணும், அதை செய்யணும், அதை போகணும், இதை போகணும், எல்லாம். இது நம்ம வந்து நம்ம ஒருத்தரை பார்த்து இல்லை, தேவனுடைய சத்தியத்தை சபையில போதிக்கிறோம். அப்ப இது முடியல, இங்க உட்கார முடியல, அப்படியே என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படியே வெளியில போயிடுறாங்க. வெளியில போயிடுறாங்க. வெளியில போய் தங்களுடைய சுயம் பாதிக்கப்படாதபடிக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா தனக்கு சொகுசான ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சிடறாங்க, போய் உட்காந்துறாங்க. அவங்க தான் வந்து குடும்பத்தை லீட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அது ப்ரூஃப் வர அத்தாட்சி வரும். அத்தாட்சி என்னன்னா, கொண்டு போயாச்சுல்ல, இது சத்தியம், இது மார்க்கம்ங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மனைவியினுடைய டைரக்ஷன், இப்ப அடுத்து டைரக்ட் பண்றாங்க, இங்கேருந்து அங்கே போயிடணும், வேற ஒரு இடத்துக்கு போயிடணும், வேற இடத்துல போய் கம்ஃபர்டபுளா உட்காந்தாச்சு. எவ்வளோ நாட்கள் கழிச்சு நம்ம என்ன செய்யறோம், அவங்கள பார்க்குறோம், எப்படி இருக்கீங்க, பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலை. நம்ம ட்ரூத் என்ன சொல்றோமோ பிரதர், அதே தான் பிரதர். நம்ம சத்தியம் என்ன போதிக்கிறோமோ அதே சத்தியம் தான். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குண்ணா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு பிரதர், ரொம்ப சமாதானமா இருக்கு. ஓகே, சமாதானமா இருந்தா வாழ்த்துக்கள். தேடி சமாதானமா இருக்கான். யார் ஆளுகை அப்படின்னா, மனைவியினுடைய டாமினேஷன், ஆளுகை, கண்ட்ரோல். இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாபடிக்கு இருக்கணும்னா அங்கே போய் உட்காந்துட்டு சௌகரியமாக உட்காந்துக்கிட்டு குடும்பத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கலாம், நடத்தலாம், டைரக்ட் பண்ணலாம், போகலாம், வரலாம். அருமையான பிள்ளைகள், அருமையான வாலிப பிள்ளைகள், இதுதான் சத்தியம் மார்க்கம்னு சொல்லிட்டு பிள்ளைகள் விரும்புது, தூக்கிட்டு போயிட்டாங்களே. ஓகே, காட் நோஸ். மிச்சம் மீது எல்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ரைட்டு, அது பர்சனல், விட்டுருங்க. இப்போ
என்ன அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப நல்லா. நம்ம ட்ரூத் மாதிரி தான், நம்ம ட்ரூத் என்னவோ அதே ட்ரூத் தான் அப்படின்னு இருக்கலாம். நம்ம ட்ரூத் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்ன தருது? ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அப்போ எங்கேயும் போக முடியும். ஃபால்ஸ் பீஸும் இருக்கு, தவறான பீஸும் இருக்கு. இதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் ஒரு மனுஷர் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? நிறைந்திருக்கணும். மனம் என்னாக்கப்பட்டிருக்கணும்? புதிதாக்கப்பட்டிருக்கணும். என்ன இந்த நான் சொன்ன இந்த கடைசி உதாரணத்தில் என்ன மனம் புதிதாக்கப்பட்டிருக்கணும்? பாடுபடுகிற சிந்தையை என்ன செய்யணும்? தரித்துக்கொள்ளணும். புருஷன் தான் குடும்பத்தை லீட் பண்ணணும், மனைவி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் புதிதாக்கப்பட்டிருக்குமானால் சரியான சமாதானம் அவர்களுக்கு தேவன் நடத்தியிருந்திருப்பார். மனம் புதிதாக்கப்படல, புதிதாக்கப்பட விரும்பல. என் ஆளுகை, என்னுடைய நாட்டாமை, என்னுடைய தர்பார், நான் தான் நடத்தணும் போகணும் அப்படிங்கிற ஒரு விளைவு சத்தியத்தின் மேல் பிரியப்படல. ரட்சிக்கப்படலான சத்தியத்தை விசுவாசிக்கல, நீதியில பிரியப்படல. நீதி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது, ரைச்சியஸ்னஸ் கீழ்ப்படி விருப்பம் இல்லை, நீதியில பிரியப்படல, தாழ்ந்திருக்க விருப்பப்படல, மறைந்திருக்க விருப்பப்படல, நொறுங்கி இருக்க விருப்பப்படல. அப்ப அவர்களுக்கு வேற இடம் சௌரியமா இருக்கட, சௌரியமா இருக்கும், நல்ல சமாதானமா இருப்பாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடர்ந்து நம்மளுடைய மனம் புதிதாக்கப்படுவதை குறித்து நாம் தியானிப்போம். ஜெபம் பண்ணுவோம்.